சில நாட்களாகவே சென்னையில தெரு நாய்க்கள் மற்றும் வீட்டில வளர்க்கக்கூடிய நாய்களால் சிறுவர்கள் சிறுமிகளுக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல சென்னை மாநகராட்சியின் அதாவது செல்லப்பிராணிகள் வளர்ப்பதற்கு உரிமை பெறுவதற்கான கட்டாயம் என்ற அறிவிப்பினை தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் இன்றைய தினம் அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து செல்லப்பிராணிகளுக்கான உரிமைகள் தங்களது செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெறும் ஆர்வம் காட்ட துவங்கி இருக்கின்றனர். இந்த நிலையில் அதிக அளவில் உரிமையாளர்கள் இணைய வழியில் செல்லப்பிராணிக்கான உரிமம் பெறுவதற்கான வழிமுறைகள் பின்வரும் அதாவது அவர்களுக்கான www.chennaicorporation.government.in என்ற இணையதளம் மூலம் இந்த செல்லப்பிராணிகளுக்கான உரிமம் பெறுவதற்கான அந்த இதை வெளியிட்டிருக்கிறது. அதே போல பின்னர் அதில் உள்ள பல சேவைகளை செல்லப்பிராணிகள் உரிமம் பெட் அனிமல் லைசன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அந்த இணையதளம் மூலம் அதனை தேர்வு செய்து பின்னர் அதை புதிதாக தேர்வு செய்யக்கூடிய செல்லப்பிராணி உரிமம் பெறுவதற்கான விவரங்களை உள்ளிட்டு 4 இலக்கு எண்ணை அதாவது பின்கோட் சொல்லக்கூடிய அந்த பின்கோடை பதிவு செய்த பின் தொடர்ந்து தங்களது அலைபேசி எண்ணையும் 4 இலக்கு எண்ணையும் பயன்படுத்தி அதன் உள்ள இருக்கும் உரிமத்தை பதிவு செய்வதற்கான ஒரு அறிமுகம் செய்து இருக்கிறார்கள். அதாவது புதிய செல்லப்பிராணிக்கான உரிமம் அதாவது நியூ பெட் ரெஜிஸ்ட்ரேஷன் என்பதை தேர்வு செய்யும் செல்லப்பிராணி அனைத்து விவரங்களையும் பூர்த்தி செய்து உரிமையாளர்கள் புகைப்படம், முகவரி சான்றிதழ் புகைப்படம், செல்லப்பிராணிக்கான புகைப்படம், ஒரு வருடத்திற்கு அதாவது வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி அதாவது சொல்லக்கூடிய ஏஆர்வி என சொல்லக்கூடிய அந்த ஊசியை செலுத்தியதற்கான சான்றிதழும் புகைப்படம் ஆகியவற்றை பதிவேற்றம் செய்து உறுதிமொழி அளித்த பின்னரே சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து இந்த அதாவது இணையதளம் மூலம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவரங்களை சம்பந்தப்பட்ட மண்டல கால்நடை உதவி மருத்துவர் சமர்ப்பித்து அங்கீகரித்த பின்னரே இவர்கள் அதற்கான உரிமத்தை அவர்கள் வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த அரசாணையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி இணையதள பக்கத்தில் உள்ள இணைய முகப்பு அதாவது போர்ட்டல் பக்கத்தில் சென்று இணைய வழியில் 50 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் அதன் பிறகு செல்லப்பிராணிகளுக்கான பெட் அனிமல் லைசன்ஸ் பதிவிறக்கம் செய்வதற்கான இணைப்பும் அதில் குறிப்பிட்டிருக்கிறது. அதனை கொண்டு செல்லப்பிராணிக்கான உரிமத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் எனவே இது தொடர்ந்து இந்த உரிமத்தை பெற்றால் மட்டுமே வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு அனுமதிக்கப்படும் எனவும் அதே போல சென்னை மாநகராட்சி பகுதி உட்பட்ட செல்லப்பிராணிகளின் வளர்ப்பாளர்கள் ஆண்டுதோறும் தங்களது செல்லப்பிராணிகளின் உரிமத்தை இணைய வழியில் பெற்றுக்கொள்ளுமாறு அவர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ரிதி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்குமார்.